இன்றைக்கி காலிஃப்ளவர் சோயா வச்சு மிளகு வறுவல் பண்ண போகிறோங்க. இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இதில் 1 டீஸ்பூன் சோம்பும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க. அது கூடவே ஒரு தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேங்க, அதையும் இதோடு சேர்த்துக்கங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. அந்த மசாலா தூளில் இருக்க ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும், தக்காளியில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் நல்லா சுண்ட வதக்கிக்கங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு காலிஃப்ளவர் எடுத்துக்கங்க. நான் இன்றைக்கி ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேங்க, சின்ன சைஸு. அதை ஏற்கனவே கொதிக்கிற தண்ணியில் போட்டு கல்லுப்பு சேர்த்து ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இதோடு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சோயா சங்க்ஸையும் கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் 2 தண்ணி ஊற்றி கழுவி நல்லா புளிஞ்சு வச்சுருக்கேங்க. அந்த சோயா சங்க்ஸையும் இந்த காலிஃப்ளவரோடு சேர்த்துக்கலாம். சோயா உருண்டை 10 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் 2 தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறப்ப அதில் இருக்க அந்த ரா ஸ்மெல் எதுவுமே இருக்காதுங்க. சாப்பிட்றதுக்கு அந்த ஸ்மெல்லே இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ இது கூடவே ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. அரைச்செடுத்த தேங்காய் பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கங்க. நம்ம கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றுறப்ப அந்த மசாலா தேங்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி பைண்டிங் மாதிரி ஆகுங்க. இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இடையில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும், ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கங்க. இதை நம்ம சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. காலிஃப்ளவரில் இருக்க அந்த ஈரமெல்லாம் வற்றி நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் மேலே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ட்ரை ஆகி ரோஸ்ட் ஆகி வறுபட்டுருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி தலையை மேலே தூவிடுங்க. அவ்வளோதாங்க, செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.